ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேர்களுக்கு 12 வருஷத்துக்கு பின்னாடி சர்ப்ப ரகசிய ராஜயோகம் உண்டாகிறது. இந்த யோகம் சர்ப்ப கிரகங்கள் ராகு கேதுவால் உண்டாகப்படுகிறது. அதுபோக சுக்கிரன் போத நிலைப்பாடு நல்லா இருக்கும்போதும் இந்த யோகம் வரும். இது பொதுவாக பார்த்தோம்னா சர்ப்பம்னாலே மறைவுன்னு அர்த்தம். ரகசியம், நுண்ணறிவு, திடீர் யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாம்புகள்லாம் மறைஞ்சு தான் இருக்கும், நேரடியாக மனிதனுடைய கண்ணில் படாது, அதுக்குன்னு மறைவான வாழ்க்கையில் தான் இருக்கும். அப்பேற்பட்ட சர்ப்ப ரகசிய யோகம் துலாம் ராசிக்கு எதிர்பாராத சில பலன்களை கொடுக்க போகுது, திடீர் ரகசியத்தை கொடுக்க போகுது. இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த யோகம் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதன்படி இப்போ ராகு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, கேது ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கிறாரு, ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் ராகு சுபத்துவம் வராரு, ராகு கேதுகள் சுபத்துவம் அடைகிறாங்க. கேதுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. ஸோ 11ஆம் இடத்துல வலுவாக இருக்குது. லாபஸ்தானத்தில் புதயாத்தி யோகம் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் திடீர்னு கிடைக்கும். சரியான நேரத்தில் திடீர்னு எதிர்பாராத இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு 20,000, 30,000, லட்சம் இப்படி கிடைக்கும். சில பேருக்கு இதெல்லாம் உதிரியாக கிடைக்கும், சில பேருக்கு பல்காக கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும். அது உங்கள் ஜனன ஜாதக லக்கண அமைப்பு, நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். இப்போ வானத்தில் இந்த ஸ்பேஸில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஜோதிட கோள்கள் ஒவ்வொரு விதமாக இறங்கிட்டு இருக்குது. அப்போ பார்க்கும்போது துலாம் ராசிக்கு 12 வருஷத்துக்கு பின்னாடி அசாத்திய ஒரு வெற்றி கிடைக்குது. சரியா நேர்களே, இந்த ராகு கேதுகள் ஒரு உச்சக்கட்ட யோகத்தை அடைகிறதுனால உங்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் ராஜயோகம் நல்ல விதமாக வர்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து ராசிநாதன் ராசிக்கு வராருங்க, அது மிக சிறப்பு. ராசிநாதன் வருகிற செப்டம்பர் மாதம் வருகிறார். செப்டம்பர் 1ஆம் தேதி நச்சுன்னு ராசியில் உட்கார்றாரு. சரியா நேரில் இன்னும் ஒரு 11 நாட்களில் உங்கள் ராசிநாதன் ராசியில் உட்கார்றது மிகச்சிறப்பாக இருக்கும். குருவுக்கு கேந்திரமாக உட்காந்து ராகு கேதுகளுக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா, ராகுக்கு ஒரு கோணத்தில் உட்காருவார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ரகசிய சர்ப்ப யோகம் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுக்க, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா நேர்களே, இது பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ராகு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குற கிரகம். அப்படியே தூக்கி விட்ருவார், சல்லுன்னு தூக்கி விட்ருவார். கேது கொஞ்சம் நிப்பாட்டுவார், நின்று நினைச்சி செய்ய வைப்பார். ஸோ 2 கிரகங்களுமே இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கிரகணம் நடக்குது. வருகிற 28ஆம் தேதி கிரகணம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் நடக்குது. ராகு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆவார். சரியா, அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் கிரகணத்துக்கு அடுத்து தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் இந்த சர்ப்ப ரகசிய யோகத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் பலன்களை சொல்ல போகிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. நம்ம வேத ஜோதிடத்தில், நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிர புதன் அண்டு ராகு கேதுகள் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் வரும்போது இந்த யோகம் அதீத சக்தி அடையுது, பணத்தை பல வகையில் கொடுக்குது. சரியா நேர்களே, இந்த 2 பெரிய கிரகங்கள் ராகு கேதுகள் சர்ப்ப கிரகங்கள் ஆன்மீக தொடர்பில் இருந்தாலுமே வாழ்க்கையில் உள்ள சில தடைகளை சுக்குநூறாக உடைச்சி பணத்தை ரகசியமான வழியில் கொட்டப்போகுது. அந்த ரகசியமான வழியில் பணத்தை கொட்டுறது தான் சர்ப்ப ரகசிய யோகம்னு சொல்கிறோம். அதன்படி இந்த யோகம் 12 ராசிக்கு 12 வருஷத்துக்கு அடுத்து இப்போ நடக்குது. இது பொதுவாக 3 ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கு. ரிஷபம், துலாம், கன்னி இந்த 3 ராசிக்குமே நல்ல பலன்களை கொடுக்கு. ஏன்னா ரிஷபம், துலாம், கன்னி 3மே சுக்கிரன் புதனுக்கு வேண்டிய வீடுகள். ரிஷபத்துக்கு புதன் 2, 5 கூடியவன், துலாமுக்கு 9, 12 கூடியவன், கன்னிக்கு ராசியாதிபதி வருவார் 1, 10 கூடியவன். ஸோ புதனுடைய அனுக்கிரம் பெற்ற இந்த 3 ராசிகளில் இப்போ துலாம் ராசிக்கு நல்ல பலன்கள் வருது. சரியா நேர்களே, துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துல 9 கூடியவன் இருக்கிறனால மகாதன யோகம், இந்த சர்ப்ப ரகசிய யோகம் மகாதன யோகம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சுகபோகங்களுக்குரிய சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு வர்றது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அசாத்தியமாக இருப்பீங்க, நிதி நிலைமை நல்லா இருக்கும், கையில் ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லா இருக்கும், பணத்தை சேமிங்க. இந்த காலகட்டத்தில் பணம் பல வகையில் வரும். சரியா, உங்கள் தேவைக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பணத்தை சேமிங்க. வருகிற நாட்களில் வசந்த காலமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, ஆகஸ்ட் 19 உங்களுக்கு அடுத்து வருகிற நாட்கள் பணம் சேமிக்கிற அளவு இருக்கும், பணத்தை சேமிங்க. சரியா, உங்கள் வரவு செலவை தாண்டி பணம் நிற்கும். வீட்டில் சம்பளம் வாங்கினீங்கன்னா செலவு போக பணம் கண்டிப்பாக இருக்கும், 1000மோ லட்சமோ இருக்கும். அது கண்டிப்பாக டெபாசிட் பண்ணுங்கள், சேமிப்பு பண்ணுங்கள், நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அல்டிமேட் பலன்கள் நான் அப்படி தான் தம்மில் போடுவேன். சரியா நேர்களே, அல்டிமேட் பலன்கள் தான் பலன் போடுவேன். அல்டிமேட் பலன்கள் என்ன எடுத்தோம்னா உச்சபட்ச பலன்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் சர்ப்ப ரகசிய யோகம் அல்டிமேட் பலன்கள் துலாம் ராசி அப்படி தான் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். இந்த வீடியோவின் வயலாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அல்டிமேட் பலன்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, உங்களுக்கு நீண்ட நாட்களாக முடை கிடந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள், அம்மா வழி சொத்து, அப்பா வழி சொத்து ரொம்ப நாள் பிரச்சனையில் இருக்குது, பங்குதாரர்கிட்ட
ஒரு ஒற்றுமை இல்லை, பாகப்பிரிவு நிலை இருக்குது, எல்லாம் கோர்ட்டு கேஸில் வாய்தா நடக்குது, இப்படி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் ஆகி சாதகமான நிலைக்கு வரும். அதுபோக உங்களுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி, லாட்ரி, யோகம் இதெல்லாம் நல்ல விதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். சரியா, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணம் பல வகையில் வரும், லக்கு அடிக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அணுகலும் இருக்கும். ராஜா கையை வச்சா அது ராங்காக போகுமா அப்படி சொன்ன மாதிரி துலாம் ராசி நேர்கள் கையை வச்சிங்கன்னா அது ராங்காக போகாது. அதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருந்தாலுமே சுப செலவை கொடுப்பாரு. சரியா, சுப செலவை கொடுப்பாரு. ராசிக்கு ராஜகோதையை பார்க்குறாரு, 4-5 கூடிய பார்க்கறதுனால சுகப்படுவீர்கள். வீட்டில் குடும்ப கௌரவம் இருக்கும், குடும்ப சுகம் இருக்கும், இணக்கம் இருக்கும், நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதுக்கு தான் வாழ்கிறோங்கிறத அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறவங்க. எல்லா நேரத்திலும் நமக்கு வந்து அது வராது குடும்பத்தில். இப்போ குடும்ப பொறுப்பு இருக்கும், குடும்பத்தில் நம்மளோட இன்வால்மெண்ட் என்ன, நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நம்மளோட நோக்கம் என்ன, அது வந்து இப்போ குடும்பத்தில் எல்லாத்துக்குமே புரியும். குடும்ப உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக நல்லபடியாக இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரி, அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். பிள்ளைகள் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து நீங்களும் மன நிறைவடைவீங்க. ஸோ துலாம் ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, தொழில் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சி பண்ணுவீங்க. சரியா, பிஸ்னஸில் வந்து பெரிய புரட்சி பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் 10 குடைவன் சந்திரன் இன்றைக்கி நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா, இன்றைக்கி வந்து அவர் நல்ல நிலைமையில் உங்கள் ராசிலே இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் ராசிலே இருக்கிறாரு, அருமையான அமைப்பு. அடுத்து வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போவார், குரு பார்வைக்கு வருவார். அடுத்து ராசிக்கு 3ஆம் இடம் அருமை. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடம் குரு பார்வை. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகும்போது தான் கிரகணம் ஆகும். சரியா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரகணம் முடிஞ்சு அடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சரியா, ராஜயோகாதி கூட சேருவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகணம் ஆனாலுமே புதனுடைய பார்வை 5ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால ஓரளவு நியூட்ரல் ஆகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவு வரும், அவ்வளோதான். இப்போ வந்து சந்திரனுடைய நிலைவு நல்லா இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்லா புரட்சி பண்ணுவீங்க. சந்திரன் வந்து கடகராசிக்கு தொழில்காரகன், வியாபாரத்துக்குள்ளவன், பிஸ்னஸுக்குள்ளவன். அவர் வந்து இப்போ ராசியில் இருக்கிறாரு. நல்ல தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. சூரியனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து வளர்பிறை ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. சஷ்டி திதி தாண்டிட்டார். சரியா, வளர்பிறை சஷ்டி திதி தாண்டி இன்றைக்கி சப்தமி திதியில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் ரிஷபத்தில் வந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் வர வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட நாட்கள் நிறையா இருக்குது. அவ்வளோ நாட்களுக்குமே சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. சரியா, தொழிலில் வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே, செப்டம்பர் 5 வரைக்கும் சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். புரட்சி பண்ணுவீர்கள். அதுதான் சொல்லிட்டேன், புரட்சிங்கிறது ஒரு வார்த்தையாக சொல்லியாச்சு. புரட்சி பண்ணுவீங்க, அது நல்ல விதமாக இருக்கும். அதுபோக வந்து தொழிலில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள், தொழில் வியாபாரத்தில் இருந்த மனக்கசப்புகள் சரியாக பெறும். கூட்டு தொழிலில் இருந்த தடைகளை நீங்கிரும். இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம், அசோசியேட், டீமாக போட்டு வேலை செய்கிற வேலையிலெல்லாம் இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் ஆகி ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. சரியா நேர்களே, பல்காக அடிக்கும் பணம். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிஸ்னஸில் நீங்கள் வந்து நல்ல ஒரு அவுட்டான் காண்பீங்க. அந்த அவுட்டான் வந்து உங்களை மிரள வைக்கும், போட்டு பரட்டுற மாதிரி பணங்கள் வரும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிஸ்னஸ் மூலம் வர பணத்தினால் சொகுசு வாகனம், சொந்த வீடு கட்டுறது நல்லபடியாக இருக்கும். எல்லோரும் நினைப்பீங்க, என்னையா நீ அளந்து விட்டுட்டு இருக்கிற, அல்டிமேட்டுங்கிற, பலன்கிற, எங்களுக்கு அப்படி இல்லையே அப்படின்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் புதனும் கெட்டு போயிருப்பாங்க. சரியா, சுக்கிரன் தான் வண்டி வாகனம் வீட்டுக்குள்ள கிரகம். புதன் வந்து காளி மனைக்குள்ள கிரகம். புதனும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க, காளி மனை வாங்கி வீடு கட்டுவாங்க. சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க, இல்லைன்னா கட்டின வீடு வாங்கிக்கிறவாங்க. சரியா, சுக்கிரன் புதன் நல்லா இருக்கிறவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. இதுக்கு செவ்வாயோட பங்களிப்பும் இருக்குது. பூமிகாரன் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ செவ்வாய் பரவாயில்ல, 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா, புதனோட வீட்டில் தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். பைக்காதிபதி வீட்டில் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு 2, 7 கூட 9ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் கணவன் மனைவியால் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி பாதையில் முன்னோக்கி போவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க, ஓர் உடல் ஈர் உயிராக இருப்பீங்க. ஆமாம், என்ன சொல்கிறது, அதுக்கு ஈர் உயிர் ஓர் உடலாக இருப்பீங்க. 2 பேரும் தனித்தனி உயிராக இருந்தாலுமே உடலால் ஒத்துமையாக இருப்பீங்க, கணவன் மனைவி. நல்லாயிருக்கும். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நல்லா இருந்தால் தாங்க அந்த சந்தோஷம் நிலைக்கும், செய்கிற காரியத்தில் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும், அந்த காரியத்தின் மூலமாக சக்ஸஸ் இருக்கும். ஒரு ஆண் தொழிலுக்கு போகிறான், வீட்டில் மனைவி சந்தோஷமாக இருக்கா, நாள் அவனை சந்தோஷப்படுத்தி மறுநாள் காலையில் இருந்துச்சு குளித்து முடித்து அவனை சாப்பாடை கொடுத்து மங்களகரமாக அவனை அனுப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரெக்கை கட்டி பறப்பான், அருமையாக இருப்பான். நல்ல ஜாலி மூடில், ஹனி மூடில் போய் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவான், டென்ஷன் இல்லாமல் இருப்பான், எரிச்சல் இல்லாமல் இருப்பான். ஒரு ஆணுடைய டென்ஷனை குறைக்கிறவ பெண்ணு தான். சரியா, ஒரு ஆணுடைய டென்ஷன், கோபதாபங்கள், உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தி சமநிலை கொண்டு போகிற பெண்ணு தான். பெண் வந்து எந்த அளவுக்கு ஆணுக்கு வந்து மனப்பூர்வமாக ஒத்துழைக்கிறாரோ அந்த அளவில் ஆண் நல்லா இருப்பாங்க.
ஆண்கள் வந்து ஈஸியாக வந்து மில்ட் ஆயிடுவாங்க, பெண்கள் தான் அழுத்தமாக இருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்கான், பெண்ணின் மனம் ஆழம்னு இருக்கான். கடல் ஆழத்தை காட்டிலும் ஆழமானது பெண்ணின் மனம். பெண்கள் தான் கொஞ்சம் அழுத்தமாக இருப்பாங்க இல்லையா, ஆண்கள் அப்படி கிடையாது. டக்குன்னு வந்து உஷ்ணமாவாங்க, உடனே குளிர்ந்துருவாங்க. சரியா, ஒரு பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பு எவ்வளோ தூரம் அது பழுக்க காய்ச்சினா அப்படி தக்க தக்க தக்கன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும், அனலாக தொளிக்கும். தண்ணிகளை போட்டு வச்சுக்கோங்க, சுன்னு போயிடும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் குளிர்ந்து போயிடும், சுருன்னு குளிர்ந்து போயிடும். அது மாதிரி தான் ஆண்கள். ஆண்களை வந்து வசப்படுத்துறது பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ துலாம் ராசி பெண்கள் இந்நேரம் ஆண்களை வசப்படுத்தி ஆண்களை நல்லா ஊக்குவிப்பீங்க. அவங்க நல்ல லெவலில் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வருவாங்க. ஸோ பெண்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நிறைய சொல்லிட்டேன் நான். கமிஷன் கான்ட்ராக்ட் ஏஜென்ட் எடுத்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். காய்கறி கமிஷன், பல கமிஷன், இப்படி நிறைய கமிஷன் இருக்குது. மண்டி கடை கமிஷன், கமிஷனுங்கிற மொத்த வியாபாரம் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கட்டிட கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில், கட்டிட கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட தொழில் சொல்லியிருக்கிறேன், அந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு மிக யோக பலனாக இருக்கும். சரியா, இந்த சர்ப்ப ரகசிய யோகம் வந்து அல்டிமேட் பலன்களை வந்து அந்த குறிப்பிட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை தூக்கி கொடுக்கும். மற்றவங்களுக்கு மத்தியமாக தான் இருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராகு, கேது, சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராகு கேதுகள் ராசிக்கு 3, 6, 10, 11 இருக்கணும். சுக்கிரன் புதன் தங்களுக்குள்ளே ஒட்டி இருக்கணும், இல்லைனா முன்பின் இருக்கலாம். ஸ்தான பலம் மட்டும் இருக்கணும். சுக்கிரன் துலாம், மகரம், கும்பம், தனுசு, மிதுனம், கண்ணியில் இருந்தாலும் பரவாயில்ல, பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. துலாம் இந்த இடத்துல இருக்கணும், புதனும் அந்த இடத்துல தான் இருக்கணும். புதன் மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், ரிஷபம் இந்த இடத்துல புதன் இருக்கணும். சரியா, இந்த இடத்துல புதன் இருந்து சுக்கிரன் அவருக்கு முன்பின் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சில பேருக்கு வந்து புதன் வந்து ரிஷபத்தில் இருப்பார், சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருப்பார். இது வந்து பரிவர்த்தனை யோகம். சில பேருக்கு வந்து சுக்கிரன் வந்து கண்ணியில் இருப்பார், புதன் வந்து துலாமில் இருப்பார். இது பரிவர்த்தனை யோகம். சில பேருக்கு 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனும் புதனும் முன்பின் போகிற காரங்கள் தான். ரொம்ப தூரமாக போக மாட்டாங்க. சரியா நேரில் ஒரு 40 டிகிரி தாண்டி போக மாட்டாங்க. மேக்ஸிமம் 40 டிகிரிக்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால் சுக்கிரன் புதன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சரியா, செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புலப்படும். என்றைக்குமே ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. கிரக நிலைகளை தெரிஞ்சு வைக்காமல் பொதுவாக பார்க்குறதெல்லாம் நல்லது கிடையாது. சரியா, பொதுவாலாம் பார்க்கக்கூடாது. புரிஞ்சு செய்யணும், புரிஞ்சு பார்க்கணும். ராசி பலன்கள் கேட்டாலுமே அது புரிஞ்சு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு பலன்கள் நிற்கும். நான் அதனால தான் திருப்பி சொல்லுவேன், துலாம் ராசி நேயர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சித்திரையில் பிறந்தாலும் சரி, சுவாதியில் பிறந்தாலும் சரி, விசாகத்தில் பிறந்தாலும் சரி, ராசி வந்து துலாம் ராசி தான். எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாரு, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, 2 பேத்துக்குள்ளே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து துலாம் ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணத்துக்கு வந்து இது முக்கியமான விஷயங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் இன்றைக்குமே போதி ஜோதிடத்தில் வந்து ராசி பலன்கள்னு சொல்லிவிட்டு உங்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பை சொல்லுவேன். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் நான் அப்படி கிடையாது. நான் வியாபார நோக்கத்திலலாம் வீடியோ போட மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட முறையில் உங்கள் கஷ்ட நஷ்டம் தீரணும், அதுக்கு சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுலேருந்து வெளிவர முடியும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இப்போ நீங்கள் துலாம் ராசி மேச லக்கணம், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு லக்கணத்தில் மேச லக்கணத்தை பிறந்துக்கிறீங்க. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும், சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ சுக்கிரன் மேசத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் துலாமில் இருக்காங்களே, இது நல்ல அமைப்புங்க. இது வந்து என்னென்னா பரிவர்த்தனை யோகம். இவங்க நல்ல காதல் வசப்படுவாங்க, கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க, நல்ல ரசபாசமாக இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. 2 பேருமே பரிவர்த்தனை. உங்கள் ராசிக்கு 1, 8 குடைவனும் 2, 7 குடைவனும் பரிவர்த்தனை. இது நல்ல அமைப்பு தான். சரியா, திருமணமாகி காதலித்து திருமணம் பண்ணுவாங்க. திருமணம் ஆன பின்னாடி வெளி ஊட்டத்துக்கு போயிடுவாங்க. இருக்கிற இடத்த விட்டு வெளி இடத்துல போய் நல்லபடியாக சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துவாங்க. சரியா, இது வந்து பரிவர்த்தனை யோகம். மேச லக்கணம் துலாம் ராசி, சுக்கிரன் மேசத்தில், செவ்வாய் வந்து துலாமில். 2, 7, 1, 8 அருமையாக இருக்கும். லக்கணாபதியே லக்கணத்தை பார்ப்பார், அருமையான அமைப்பு. சரியா, லக்கணத்தில் இருக்கிற 2, 7 கூட பார்க்கறதுனால திருமணத்துக்கு பின்னாடி உங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி இவங்களுக்கு வந்து நல்ல கையில் காசு பணம் இருக்கும், நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. இதில் தெரிஞ்சு இந்த பலன்கள் நிற்கணும்னா உங்களுக்கு வந்து செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து சுக்கிரன் கேந்திரமாக இருக்கிறார், அடுத்து கோணத்துக்கு வருவார். இவ்வளோதாங்க. அடுத்து செவ்வாய் வந்து குரு கூட சேருவார், குரு வந்து சுக்கிரனை பார்ப்பார். சூப்பராக இருக்குது, சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஜோதிடம். சரியா, இப்போ கோச்சாரத்தில் அடுத்தடுத்து சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வர்றதுனால துலாம் ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. தனுசு மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் நல்ல கிரகம் கிடையாது. ஆனால் செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால
50% நல்லாயிருக்கும். சரியா? 50% நல்லாயிருக்கும். மேச லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன 6 லக்கணத்தில் இந்த 3 லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். கடகம் தனுசு மீனத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. ஏன்னா கடகத்துக்கும் தனுசுக்கும் மீனத்துக்கும் சுக்கிரை வந்து மாரக அட்டமாதிபதியாக வருவார். சரியா? மாரக ரணருண ரோக அட்டமாதிபதியாக வர்றதுனால அந்த அளவு பலன்களை கொடுக்க மாட்டார் அந்த லக்கணத்துக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பலன்கள் கேட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே? ஸோ ராசி பலன்கள் கேட்குறதில்ல 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. ராசிங்கிறது பொதுவான ஒன்று. ஒரு கூட்டத்தில் எல்லாத்தையும் நிப்பாட்டி பலன் சொல்கிற மாதிரி தான். ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பலன் பேசுகிறார்ல, ஒரு பெரிய மீட்டிங் மாநாடு போட்டு பேசுகிறதா கட்சிக்கு பலன் சொல்கிற மாதிரி. அந்த கட்சி தலைவர் வந்து உங்கள் ஏரியாக்குள்ளே வந்து உங்கள் வார்டுக்குள்ளே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு, தனியாக ஓட்டு கேட்க வராரு, மீட்டிங் போடுறாருன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசுகிற மாதிரி, ஜாதக பலனை சொல்கிற மாதிரி. ஏன்னா அவர் க்ளோஸாக வந்துட்டார். ஜாதக பலன் லக்கண பலன்கிறது வந்து க்ளோஸாக சொல்கிறது. ராசி பலன்கிறதுங்கிறது புது வெளியில் மொத்தமாக சொல்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான துலாம் ராசினியர்களுக்கும் மொத்தமாக சொல்கிறது. இந்த துலாம் ராசிலே 3 நட்சத்திரம் பிரிஞ்சிருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சுபர், யோகர், அசுபர், பாவர், மாரகர், பாதகாதிபதி, யோகாதிபதி, அட்டமாதிபதி இப்படி 9 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் பலன்கள் வரும். சரியா நேர்களே? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதான் நல்லது. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சுக்கிரன் தான் ராசிநாதன். உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் உள்ளவர். அன்றாட நீங்கள் நினைக்கிறத செயல்படுத்தணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். சிலவர் பாருங்கள், காலையில் சீக்கிரம் எந்திக்கன்னு நினைப்பான், ஆனால் 10 மணிக்கு தான் எந்திப்பான். அவனால் முடியாது. ஏன்னா சுக்கிரன் கெட்டு போயிருப்பார். செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும். சிந்தனையும் செயலும் ஒத்து போகாது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஸ்கிப் ஆகிற இடமே இதுதான். ஒன்று நினைப்பாங்க, ஒன்று செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ராசி அதிபதி நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். சரியா நேர்களே? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ராசியாதிபதி சுக்கிரனுடைய நிலைப்பாடை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த யோகம் நல்லா தாங்க இருக்குது. சரியா? 12 வருஷம் கழித்து வருகிற இந்த சர்ப்ப ரகசிய ராஜயோகம் வந்து 12 வருஷம் கழித்து நடக்கிற யோகம் வந்து நல்ல அல்டிமேட் பலன்களை உங்களுக்கு கொடுக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் போய் ராகு எதுகளை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் கோயிலில் ராகு எதுகளுக்கு மஞ்சள் பொடி போடுங்க, குங்குமம் போடுங்க, முட்டை வைங்க, பால் வைங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இது செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை ராகு வேலையில் போங்க. 3 to 4 போங்க. செவ்வாய் வெளியே எடுத்துட்டிங்கன்னா போதும். ராகு பகவான் சர்ப்ப கிரகங்களுக்கு வந்து உகந்த நாட்கள் செவ்வாய் வெள்ளி தான் என்ற வார்த்தையை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். இந்த யோகம் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? எது தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் சொந்த பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு லக்கணம்லாம் தெரியாது, எனக்கு ராசி நட்சத்திரம் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன நட்சத்திரம் சொல்லி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா? எனக்கு அந்த கிரக நிலையெல்லாம் பார்க்க தெரியாது சார், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அறிவுனா ஜோதிட அறிவு கிடையாதுன்னு எடுத்துக்கணும். சரியா? பொதுவாக அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு ஜோதிடத்தில் அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது, அந்த அறிவு கிடையாது, ஜோதிட நாலேஜ் கிடையாது. நான் வந்து சுவாதி நட்சத்திரம், எனக்கு இப்போ இந்த பிரச்சனை சார், எனக்கு இப்போ இந்த பிரச்சனை, எனக்கும் கணவனுக்கும் பிரச்சனை. என்ன எதனால் பிரச்சனை? எனக்கும் கணவனுக்கும் பணத்தால் பிரச்சனை, எனக்கும் கணவனுக்கும் குடும்ப உறவுகளால் பிரச்சனை. இப்படி அந்த பிரச்சனையை சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்வு சொல்லுவேன். தீர்வுனா என்ன? வழிபாடு, பரிகாரம் தான். சரியா? வழிபாடு அடுத்து பரிகாரம். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து ஒரு ஸ்டேஜில் அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்படித்தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். வெளியே எனக்கு தலைவலிக்கு சார், நான் ஒரு சாரிடம் போட்டேன், உடனே நின்று போச்சு, அப்படிலாம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சரியா? பிரச்சனையே வந்துட்டால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போய் குறைக்க முடியும். அதுக்கு வந்து முக்கியம் வந்து வழிபாடு, பரிகாரம். ஓகே நேரே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேயருக்கு இந்த 12 வருஷத்துக்கு கழித்து நடக்கிற இந்த சர்ப்ப ரகசிய யோகத்தின் மூலமாக அல்டிமேட் பலன்களை கொடுப்பாரு. அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.